தற்போது சங்கரன்கோவில் பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். கழகத்தினர், கூட்டணி கட்சியினர், பெண்கள், இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு ஆரவாரமிக்க வரவேற்பளித்து வரக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சங்கரன்கோவில் தனி தொகுதியிலே களம் காணக்கூடிய வெற்றி வேட்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தி முருகேசன் அவர்களுக்கு ஆதரவாக கழகத்தினுடைய வெற்றி சின்னமாம் தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்கு சேகரிப்பதற்காக எழுச்சியுரை ஆற்ற வந்திருக்கிறார் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். தற்போது சங்கரன்கோவில் பகுதிக்கு நாளைய தமிழகம் தலைவி சின்னம்மா அவர்கள் நாளைய முதலமைச்சர் உங்களுடைய கரகோஷத்தை தலைவி சின்னம்மா அவர்களுக்கு கொடுங்கள். வங்கக்கடலும் அரபிக்கடலும் சந்திக்கின்ற இடம்தான் சங்கை மாநகர். சங்கை மாநகரில் தலைவி சின்னம்மா அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தும் வெற்றி வேட்பாளர் உங்களுடைய அருமை சகோதரி வசந்தி முருகேசன் அவர்களுக்கு ஆதரவாக தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்குகள் கேட்டு இதோ வந்து உங்கள் மத்தியிலே நிற்கின்றார்கள். தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம். என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வலுவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, பேரன்பு கொண்ட தமிழக வாக்காளர் பெருமக்களே, ஒளி ஏற்றிடவும் கசக்கி பிழைகின்ற திமுக மன்னராட்சியை வீட்டுக்கு அனுப்பிடவும் துரோக கூட்டத்தை வேரோடு அகற்றிடவும் இந்த தேர்தலில் களம் காண்கிறோம். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடு அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அன்பு சகோதரர் திரு தேவராஜன் அவர்களை பொதுச் செயலாளராக கொண்டு செயல்படும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அன்பு தம்பி இசக்கி ராஜா அவர்களின் தலைமையிலான பிஎன்டி கட்சி சகோதரர் ஜோதி முத்துராமலிங்கம் அவர்களின் பசுபத் தேசிய கழகம் சகோதரர் திரு பத்மநாபன் அவர்களது அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவை சகோதரர் புஷ்பராஜ் அவர்களின் வாகை தமிழர் முன்னேற்ற கழகம் திரு தங்கராஜ் அவர்களின் இந்திய குடியரசுக் கட்சி சகோதரர் அண்ணா சரவணன் அவர்களின் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சகோதரர் திரு புஷ்பராஜ் அவர்களின் வாகை தமிழர் முன்னேற்ற கழகம் இவர்களோடு இணைந்து மற்றும் தமிழக மக்களோடு இணைந்து நாம் இந்த தேர்தலை சந்திக்கிறோம், போட்டியிடுகிறோம். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பொற்கால ஆட்சியை, மக்களாட்சியை கண்டிப்பாக அமைத்திடுவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் திமுக செய்தது என்ன சாதனை? தமிழக பொருளாதார நிலை அதெல்லாம் பாதாளத்துக்கு கொண்டு போனதுதான் மிச்சம். கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்காங்க. தமிழக மக்களுக்கு இந்த 5 ஆண்டுகளில் எதுவும் செய்யவில்லை. அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் மடைமாற்றம் செய்யப்பட்டு
வேறு இடத்திற்கு போய்விட்டது. அதனால் இந்த தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யவில்லை இந்த திமுக அரசு. அது மட்டுமல்ல, யாருக்கும் வேலை வாய்ப்பையும் கொடுக்கவில்லை. ஏற்கனவே அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்று கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் ஓய்வு பெற்றிருக்காங்க. அதற்கு புது ஆட்களை தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்தால் சம்பளம் கொடுக்க வேண்டும். அதற்கு பணம் கையில் இல்லை. அதனால் யாருக்கும் பதவி போடவில்லை. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை. அதே போல அம்மா ஆட்சியில மின்மிகை மாநிலமாக இருந்த தமிழ்நாடு அன்னைக்கு 2011 திமுக ஆட்சி நடக்குது. திமுக அப்ப வெற்றி வாய்ப்பை இழக்குது. அம்மா முதல்வராக வர்றாங்க. தமிழ்நாட்டில் எங்கேயுமே கரண்ட் இல்லை. அப்ப அம்மா என்ன பண்றாங்க, தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. நான் இப்பதான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள புது மின்சாரம் தயாரிக்கும் இடத்தையெல்லாம் தேர்வு பண்ணி நான் மின்சாரத்தை தயார் பண்ணிடுவேன், அதுவரை எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்குங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஒளிரும் தமிழகம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீடு கோயில்களில் அகல் விளக்கு ஏத்துனாங்க. ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அதுபடி அம்மா சொன்னபடியே அம்மா என்ன பண்ணாங்க, மின்சாரத்தை தயார் செஞ்சு மின்சாரம் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு தங்கு தடையின்றி கொடுத்தாங்க. கொடுத்தது மட்டும் இல்லை, மீதி மின்சாரத்தை நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகாவுக்கு தினமும் 90 கோடி ரூபாய்க்கு நம்மளே விட்டு இருக்கோம் அவங்களுக்கு. இது அம்மா செய்த சாதனை. அந்த அளவுக்கு நம்ம வெளி மாநிலத்துக்கு வித்தோம். ஆனா பாருங்க, திமுக என்ன பண்ணுது, அந்த அம்மா ரெடி பண்ண இதை எதையும் அவங்க பராமரிப்பே செய்யலை. செய்யாம என்ன பண்றாங்க, ரெடிமேட்ல சட்டை வாங்குற மாதிரி என்ன பண்றாங்க, தனியார்கிட்ட விலைக்கு வாங்குறாங்க. விலைக்கு வாங்குறதுனால என்ன ஆகுது, ஒரு யூனிட் 12 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அப்ப மின்சார வாரியம் நட்டத்துல போகுமா போவாதா? போகும்ல. அப்படி போறப்ப என்ன பண்றாங்க, அவங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் என்ன பண்றாங்க, ரேட்டை ஏத்துறாங்க. நீங்க மின்சாரம் அம்மா இருந்தப்ப 600 ரூபாய்க்கு 500 யூனிட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு 600 ரூபா கட்டுறோம்னா இன்னைக்கு 1800 ரூபாய் ஆயிடுச்சு. எப்பயும் அவங்க உங்க பாக்கெட்ல இருந்து தான் பணத்தை எடுக்கிறாங்க. இதுதான் திமுக செய்யற திராவிட மாடல் ஆட்சி. இப்படிதான் இவங்க ஏமாத்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல என்னன்னா, இன்னொன்னு சொல்றேன். அதாவது சொல்றேன் இப்ப நம்ம நான் ஆட்சியை கொடுத்துட்டு போறேன், கதை தெரியுமில்ல, ஆட்சியில உட்கார வச்சுட்டு போறேன். ஆனா போய் 2 மாசத்துக்குள்ள ஆளே மாறிட்டாரு. என்னன்னா, ஆளு மாறி என்னைய கட்சியில வெள்ள தூக்கி போட்டு யாரு கொடுத்தாங்களோ
கொடுத்தவங்களே தூக்கி வெளில போட்டுட்டு ஆட்சியை நடத்தினாரு. ஆட்சியை நடத்தும் போது என்ன பண்ணாரு? ஒன்னும் சரியா அரசாங்கத்தையும் நடத்தல, நான் நினைச்ச மாதிரி நடத்தல. நான் உள்ள இருக்கேன், பெங்களூர்ல இருக்கேன். ஆனா அவரு சில சில கோப்புகள்ல எல்லாம் கையெழுத்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் கேள்விப்பட்டேன் மீனவர்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு. மீனவர்கள் காலங்காலமா தலைவருடைய அரவணைப்பில் இருந்தவங்க. அவங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சப்போ தலைவர் கூடயே பயணித்தவங்க தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்கள். அவங்களுக்கெல்லாம் நம்ம அரசாங்கம் நல்லது பண்ணணுமா வேணாமா? ஆனா சில தவறுகள் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு அவங்கெல்லாம் என்னை பார்த்தாங்க. பார்த்தது நான் சொன்னேன், நம்ம வந்தோன்னே நான் அதை சரி பண்ணி தந்துடுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். இது எதுக்காக சொல்றேன்னா, தலைவர் மக்களுக்காக ஆட்சி பண்ணாரு. தலைவருக்கு பிறகு அம்மா அதை அப்படியே நடத்திட்டு வந்தாங்க. மக்களுக்கான ஆட்சியாதான் அம்மாவும் நடத்தினாங்க. நான் அவங்க கூடயே இருந்து பார்த்தவன். அதனால எனக்கு நல்லாவே தெரியும் அரசாங்கத்தை எப்படி கொண்டு போகணும், ஜனங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் மனப்பாடம். எனக்கு கரெக்டா சொல்லுவேன், கரெக்டா செய்வேன். ஆனா இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு நான் திருப்பி திருப்பி அதான் சொல்றது, செய்ய முடியாத ஏன்பா ஜனங்கள்கிட்ட போய் சொல்றீங்க? எதுக்கு போய் சொல்றீங்க? ஜனங்கள்கிட்ட உண்மையை பேசுங்க, உண்மையை பேசி அவங்கள புரிய வைங்க. புரிஞ்சுக்கிற ஜனங்க தான் நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க, புத்திசாலி ஜனங்க தமிழ்நாட்டு ஜனங்க. அதனால விவரத்தை எடுத்து சொல்லுங்க. அதை விட்டுட்டு திருப்பி ஏமாத்து வேலையில இறங்கி 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்குற உங்களால வேலைக்கே ஆள் போட முடியல. அது மட்டும் இல்ல, முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல மருத்துவமனைகள்ல 26,000 பேரை நர்ஸுங்களை போட்டே ஆகணும். அப்பதான் தமிழ்நாடு முழுக்க நீங்க அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா மருத்துவமனைக்கு பார்க்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. அதே போல 12,000 டாக்டரை போட்டே ஆகணும், அவசியம். அது போடல, அது நம்ம ஆள்ல ஆரம்பிச்சு போடல. 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேரும் பண்ணது எங்க பார்த்தாலும் மேம்பாலம் கட்டினதுதான். கமிஷனை வாங்கிக்கிட்டு வெறும் மேம்பாலம் தான் எங்க போனாலும். நீங்க பாத்தீங்கன்னா சின்ன தெருவா இருக்கும், அங்க பாத்தீங்கன்னா அது மேல ஒரு மேம்பாலம். கீழே போறவங்களுக்கு வண்டியில 2 வீலர்ல போறதுக்கு முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி பண்றாங்க. மாவட்டங்களை, தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களை எதையுமே திரும்பி பார்க்கறது இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதுல வருமானம் வருதோ அந்த வேலையை மட்டும்தான் செய்யறாங்க, வேற எதையும் செய்யறதில்ல. இப்ப நான் வர்ற வழியெல்லாம் ஒண்ணு கேள்விப்பட்டுட்டு வந்தேன். நெல் கொள்முதல்ல என்ன பண்றாங்க? நெல் கொள்முதல்ல இடைத்தரகர் வர்றாங்க. எப்படி வருவாங்க? அது இடைத்தரகர்கள் பணத்தை கொடுத்து குறைச்ச விலைக்கு வாங்கிட்டு அவங்க அப்படியே கைமாற்றி விட்டு நம்ம அரசாங்கத்துக்கு விற்கிறாங்க. இது செய்யலாமா?
அதுக்குன்னு ஒரு துறை இருக்கு, அந்த துறையில் அதிகாரி எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க நேரடியா வாங்காம எதுக்கு உனக்கு மூணாவது ஆள் தேவைப்படுதுங்கிறனா? இது தேவையே கிடையாது. அப்போ விவசாயிக்கு போக வேண்டிய பணம் போகல. இதுக்கெல்லாம் நம்ம ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு, இங்கு விசைத்தறி தொழில் அதிகம் இருப்பதனால ஜவுளி பூங்கா அமைக்க கோரிக்கை வச்சிருக்காங்க. சாயக்கழிவு நீர் சுத்திகரிப்பு ஆலை கோரிக்கை இருக்கு. பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்து தர உயர்ந்த கோரிக்கையும் வச்சிருக்காங்க. சங்கரன் கோயில் ராஜபாளையம் சாலையை சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்ததாக சொல்லப்படுது. செய்யல சரியா? ஆனால் இப்பொழுதும் போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த சாலையாக இருப்பதால் பொதுமக்கள் வேதனைப்படுகின்றனர். ஆண்டுதோறும் தெப்ப உற்சவம் நடைபெறும் சங்கரன் கோவில் ஆவுடை பொய்கை தெப்பம் பராமரிப்பின்றி சிதலமடைந்து கிடப்பதால் சீரமைத்து தந்திட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை. திமுக ஆட்சியில் 90 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது என அமைச்சர் கூறிய நிலையிலும் இதுவரைக்கும் செய்யவில்லை. அதை நான் அந்த கூட்டத்தின் வாயிலா சொல்லிக்கிறேன். அதே போல பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இந்த வெடி விபத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு வந்தேன். இப்ப நான் வர்றத கேள்விப்பட்டேன். புலிப்பாடி, அதாவது சிவகாசி தொகுதியில புலிப்பாடிங்கிற பட்டாசு கடை, அது ஒரு தனியார் வச்சிருக்காரு, வரதன் பட்டாசு ஆலைன்னு. அங்க உள்ளர ஆட்கள் இல்லை, தெய்வாதீனமா அடிச்சு வெடிச்சு பத்திக்கிட்டு எரியுது. தீயணைப்பு துறை இன்னும் உள்ளரே போக முடியல. இதையும் நான் சொல்லிட்டு வந்தேன். இந்த திமுக அரசாங்கம் வந்ததும் அவ்வளவு சாவு வந்திருக்கங்க. அதை நீங்க கவனிங்கன்னு சொன்னேன், அதையும் செய்யல அவங்க. அதே போல அரசு மருத்துவமனை தர உயர்த்தப்படல. சங்கரன் கோயில் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பூக்கள் விவசாயம் அதிகம். வாசனை திரவ தொழிற்சாலை கோரிக்கை. கால்நடை மருத்துவமனை மற்றும் பொறியியல் கல்லூரிகள் அமைத்திட கோரிக்கை. சிப்காட் தொழில் பூங்கா அமைத்து தொழிற்சாலைகள் உருவாக்கிட கோரிக்கை. இதெல்லாம் போன தேர்தல் அறிக்கையிலே கொடுத்தாங்க. தென்பகுதிக்கு இதெல்லாம் கொண்டு வருவோம்னு, ஆனால் கொண்டு வரல. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தலையணை பகுதியில் நீர்த்தேக்கம் அமைத்து சங்கரன் கோயில் சுற்று வட்டார பகுதியில் நீர்ப்பாசன கால்வாய்கள் மூலம் விவசாயத்தை மேம்படுத்த கோரிக்கை. சங்கரன் கோவில் முதல் ராஜபாளையம் செல்லும் மெயின் ரோட்டில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க பல நாள் கோரிக்கை. இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் அனைத்து பாளையங்களையும் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதந்திர போராட்டத்திற்கு ஒருங்கிணைந்த மாமன்னர் புலித்தேவர் அவர்களுக்கு சங்கரனையனார் கோவிலில் முழு உருவ வெண்கல சிலை அமைக்க வேண்டும். நாம் தான் அதை செய்வோம் என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன். சங்கரன் கோவில் தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதி. அதனால் சங்கரன் கோவில் தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக திருமதி வசந்தி முருகேசன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் உங்களோடையும் இருப்பார், எளியவர். அதனால் அவருக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து மிக பெரிய வாக்கினை
அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வெற்றி செய்தியை நான் சென்னையில் பார்த்து இங்கு நான் வந்து உங்களை மீண்டும் சந்திப்பேன் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை நமதே, வெற்றி நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். காலம் சோதனைகள் யாவும் சுக்கு நூறாக வேதனைகள் கடந்து மக்கள் சத்தியம். கழகம் காக்க வந்த காவல்